தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வாக்கியம் சொல்கிறது, சமாதானத்தின் கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. இதனாலின் செய்தியின் தலைப்பானது மாற்றங்கள். மாற்றங்களை மக்கள் விரும்புவதில்லை என்பது பொதுவான கருத்து. அது எல்லா நேரங்களும் உண்மை இல்லை. நம்முடைய சூழ்நிலை நமக்கு சாதகமாக இல்லாமல் பாதகமாக இருக்கும் என்றால் மட்டுமே மாற்றங்களை மக்கள் வெறுக்கின்றனர். மாற்றங்களினால் நன்மைகளும் கூடுதல் வசதிகளும் பணம் கிடைக்கும் என்றால் பெரும்பாலோர் எந்த மறுப்பும் தெரிவிப்பதில்லை. ஆனால் கூடுதலாக சம்பளம் கிடைக்கும் பட்சத்தில் வேலைகளை அநேகர் மாறுகின்றனர். வசதிகள் இறைந்த வீட்டிற்கு சந்தோஷமாக மாறுகின்றனர். ஒரு இரவில் பயணத்தில் தங்களது இருக்கைகளை எத்தனை பேர் சந்தோஷமாக மாற்றிக்கொள்கின்றனர். எனவே மாற்றத்தை அநேகர் வெறுப்பதில்லை. ஆனால் மாற்றத்தினால் ஏற்படும் இழப்புகள், மனரீதியான வேதனைகள், உடல் ரீதியான பிரச்சனைகள் ஆகியவற்றுதான் வெறுக்கின்றார்கள். வாழ்க்கையில் மாற்றங்களை தவிர்க்க முடியாது. அது சில நேரங்களில் அவசியமாகவும் இருக்கிறது. மாற்றங்கள் இல்லாமல் வளர்ச்சியும் இல்லை. இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து கானான் தேசத்திலிருந்து பயணப்பட்ட பொழுது அடிக்கடி பல மாற்றங்களை சந்திக்க வேண்டியிருந்தது. அப்பொழுது அவர்கள் தங்களுக்குள்ளே கர்த்தரும் வருகிறார் என்பதை மறந்து முறுமுறுக்கவும் வாக்குத்தத்தத்தில் ஈடுபடவும் ஆரம்பித்தனர். யாத்திரையாகும் புஸ்தகம் 8ஆம் வாசிக்கிறோம். பரமகானனுக்கு பயணிக்கும் மோட்ச பிராணியாக நாம் எத்தனை மாற்றங்களை சந்திக்க வேண்டியுள்ளது. எல்லா மாற்றங்களும் சந்தோஷமானது அல்ல. ஆனால் எல்லா மாற்றங்களும் பொறுமையை கடைபிடித்து சிறுவில் வெற்றி சிறந்த கிறிஸ்துவானவர் நம்முடனே உலகத்தின் முடிவு பரிந்தும் இருக்கிறார் என்பதே நமக்கு ஆறுதல். ஒசனா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் சோதிக்கப்பட்டவர் என்று ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் ஏகமாக ஆர்ப்பரித்தார்கள். இதோ உலகமே அவருக்கு பின் சென்று போயிற்று. பரிசேயர் புறமப்படும் அளவிற்கு ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். ஆனால் வெள்ளிக்கிழமை 6வது நாளில் நடந்த மாற்றங்கள் என்ன? எல்லா ஜனங்களும் ஏகமாக அவரை சிலுவையில் அறையும் என்று கோஷமிட்டனர். ஆனால் இந்த சரியான மாற்றங்களை இயேசுவானவர் பொறுமையுடன் ஏற்றுக்கொண்டார். சூழ்நிலை சந்தர்ப்பங்களால் மாற்றங்களை தவிர்க்க முடியாமல் கடந்து செல்பவர்கள் கவனத்திற்கு நம்மை நடத்தி செல்லும் சமாதானத்தின் தேவன் இயேசு நம்முடன் இருக்கிறார் என்பதை நீங்கள் நானும் மறந்து போக வேண்டியதில்லை. தேவன் தாமே உங்களை பலப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.